ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதாவது பொதுவாக கோயம்புத்தூர் சைடு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சுக்குட்டி காய்னு சொல்லுவோம். இந்த காய் அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு இது மூணும் வச்சு தான் ஒரு சுவையான புளிக்குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு கம்மியான நேரம் தான் எடுத்துக்கும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சாதத்துக்கு கொஞ்சமான குழம்பு மட்டும்தான் தேவைப்படும். ரொம்பவே இந்த சுவையான குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலி சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டால் இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும். ஏன்னா புளிக்குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் எப்படி புளிக்குழம்புக்கு சுவையாக இருக்குமோ அதே மாதிரி தான் வெந்தயம் இல்லைன்னா அந்த குழம்பு வந்துட்டு மனம் நல்லா இருக்காது. அதனால் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மணத்தக்காளி காயை சேர்த்திக்கலாம். இதில் காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. இதை போட்ட உடனேவே பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு தெறிக்கும். அதனால முகத்தையோ கையவோ பக்கத்தில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா தெளிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரே நிமிஷம்தான் நல்லா படப்படன்னு வெடித்து அப்படியே அமர்ந்துடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக சுண்டைக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி தான் சேர்த்திக்குவோம். அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்குவோம். ஆனால் மணத்தக்காளி காய் நம்ம காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை தீ கொஞ்சம் குறைவாக வச்சுட்டே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. அதே சமயம் இது எல்லாமே நல்லா ஈவனாக பொரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு கை அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கின பூண்டாக சேர்த்திக்கோங்க. பூண்டு எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பூண்டோட சைஸும் சின்ன வெங்காயத்தோட சைஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டும் ஒரே அளவில் நம்ம நறுக்கிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம தனியாலாம் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த குறைந்த அளவில் தான் நம்ம சுக்குட்டிக்காய் எடுத்திருக்கோம். அதனால் நான் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்திருக்கிறேன். புளிக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதில் சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டால் தான் அந்த தூள் எதுவும் ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா ஈவனாக கலங்கியிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அதை மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம கிள்ளி வச்சுருக்க மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த பபிள்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இப்படி தான் பபிள்ஸ் வரும்.
ஸோ இந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் குழம்பு. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய சாதத்துக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கம்மியாக தான் குழம்பும் தேவைப்படும். நம்ம டக்குன்னு வந்துட்டு இது செஞ்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னா முன்னத்த நாளே இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிச்சு வச்சிட்டோம். மணத்தக்காளி காயும் வந்துட்டு நம்ம இந்த காம்பெல்லாம் நீக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு 10 to 15 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் இது. இதை செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி காய் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் காய் இருக்கிறதே தெரியாது. வெங்காயம் பூண்டு அந்த சுவையிலேயே அவங்களுக்கு காய் இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த சுவையான புளிக்குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரையில் சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.